ஹாய், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கஸ்டமரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது விதமாக நம்ம எப்படி வந்து கஸ்டமரை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 3 விஷயத்தை தான், முக்கியமான விஷயம், ஒரு 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதன் மூலிமா உங்களுக்கு தேவையான டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்களும் அதுலேருந்து க்ரோத்து ஆகி மேலே வரணும். அதுதான் என்னோடய விருப்பம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னென்னா, எப்படி நம்ம கஸ்டமரை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, 3 விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 3 வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து அப்படி என்னன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட துணி கொடுக்குறாங்க அப்படின்னும்போது, அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமராக ஆக்கிறதும், ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட துணியை கொடுத்துட்டு இதோடு அவங்க வந்து நம்மக்கிட்ட வராமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லைங்களா? கஸ்டமர் வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதும் இல்லை, நம்ம வந்து தச்சு கொடுக்குற ஃபினிஷிங்கும் சரி தான், டைமிங்கும் சரி தான். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க எதிர்பார்த்த ஃபீட்பேக் நம்ம கொடுக்கல அப்படின்னும்போது அந்த கஸ்டமர் நமக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு இதில் வந்து இதாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண தெரியுது அப்படின்னா, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டைமிங்க்கு எப்படி நம்ம துணி கொடுக்கணுன்றதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு விஷயம். அது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதனால் நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எல்லா டைலர் கடையிலையுமே வந்து மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் என்னென்னா, வந்து இப்போ துணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கேட்ட நேரத்துக்கு வந்து டைலர் கடையில் துணி கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் தான் எல்லாருடைய கஸ்டமருக்கு மத்தியில் இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் டைமிங்க்கு, அவங்க கேட்குற டைமிங்க்கு நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே கொடுக்க பாருங்கள். அவங்க கேட்ட டைமிங்க்கு முன்னாடியே கொடுக்க பாருங்கள். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபினிஷிங் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த ஃபினிஷிங்கை பொறுத்து நீங்கள் இப்போது தையக்கூலி வந்து ஏறிடுச்சு, அதாவது இப்போ வந்து நூல் விலை ஏறி போச்சு, கொக்கி விலை ஏறிடுது, கரண்ட்டு பில்லு இப்போ அதிகமாகிட்டாங்க, இப்போ நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து இப்போ வந்து அதிகமாக நம்ம வந்து தையக்கூலி கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபினிஷிங்காக வந்து எப்படி தைக்கணுன்றதை வந்து இதில் வந்து நீங்கள் நிறைய செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. எதுக்கோசம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு 100 நீங்கள் தையக்கூலி வாங்குறீங்க ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு 110 இல்லை 120 நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கீங்க. எல்லா விலையும் ஏறி போயிடுச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே தைச்சி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அதை விட நீங்கள் இன்னும் வந்து ஃபினிஷிங்காக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இருந்ததே இது பண்ணணுன்னாக்கா அவங்க வந்து கேட்க செய்வாங்க. அதனால் வந்து கஸ்டமருமே எதிர்பார்ப்பாங்க, நம்ம இவ்வளோ தையக்கூலி கொடுக்குறோம், நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ளவுஸ் பார்க்கவே பிடிக்கல, ஆனால் வந்து தைச்சி கொடுக்கறது கரெக்டாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு எனக்கு அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கஸ்டமர் வந்து இருக்க தான் செய்வாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபினிஷிங்காக எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னும் போது அந்த ப்ளவுஸ் முடிக்கும்போது வரைக்குமே நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் அந்த ப்ளவுஸ் நீங்கள் ஒரு 2-3 ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் இப்படியே தைச்சிட்டு வரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே பழகிடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு தான் தோணுமே தவிர, நீங்கள் வேகமாக தைக்கணும், அதை வந்து நம்ம தைச்சா போதுன்ற மாதிரி மைண்ட் செட் வராது. ஃபினிஷிங்காக அது வேகமாகவும் தைக்கணும், நம்மளும் கஸ்டமருக்கு அந்த டைமிங்க்கும் கொடுக்கணும், அதுலேயுமே நம்ம ஃபினிஷிங்காக எப்படி தைக்கணுன்றதையுமே உங்களுக்கு அது பழகிடும். அதனால் வந்து நீங்கள் இது போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 ப்ளவுஸ் நீங்கள் அது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக 4வது ப்ளவுஸு உங்களுக்கு ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சுடும். இப்போ பாருங்கள், நான் தைக்கிறது நீங்கள் பாருங்கள். எதுவுமே, அதாவது நமக்கு ஃப்ரண்ட் பக்கம், அதாவது முன்பக்கம் நல்ல பக்கம் எப்படி நமக்கு வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கோ, அதே போலவே நமக்கு உள்பக்கமும் நான் தைக்கிறதில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? பட்டி பீஸ் நம்ம ஏற்றுறோம், அந்த பட்டி பீஸ்லையுமே வந்து
பிசுறு வெளியே தெரியாது, எல்லாமே உள்ளே கவர் ஆகிடும். அந்த உள்ளே கவர் ஆகுறதுலேயும் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம வந்து அதை தைக்கணும். பாருங்கள், அது என்னோடய வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து இப்போ வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோவில்ன்றதை விட நான் இப்போது அதான் வீடியோக்கோசம் நான் இப்போது நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணும்போது அதுவே எனக்கு பழகிடுச்சு இல்லைங்களா. நான் இப்போ அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ அதுவே எனக்கு இப்படி தான் நான் தைக்கணும் அப்படின்றதே நான் பழகிக்கிட்டேன். நார்மலாக நான் எப்பயும் தைக்கிறத விடவே எப்பயுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தைக்கும்போது வந்து என்ன சொல்கிறது, ஓவர்லாக் வந்து நான் தைக்கும்போது போடவே மாட்டேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் உட்காந்து ப்ளவுஸுக்கு நான் ஓவர்லாக் போடுவேன். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீடியோக்கோசம் ஒரு 2-3 வாட்டி நான் வந்து ஓவர்லாக் போட்டு ஃபினிஷிங்காக வந்து வீடியோவுக்கு வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணும்போது இப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பழகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து ப்ளவுஸை வந்து பின்பக்கமாக நம்ம திருப்பி பார்க்கும்போது எனக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ஃபினிஷிங்காக அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு அளவில் தைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவர்லாக் போடும்போது அதுக்கு அந்தாண்ட இருக்கிறதெல்லாம் வந்து ஓவர்லாக் வந்து கவர் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி ஆம்கோல், அதாவது கையை ஏற்றிட்டு ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீட்டு தையல் அப்படியே நீட்டாக தையல் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கையிலேருந்து ஆம்கோல் சுற்றளவு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதே போல் இடுப்பு சுற்றளவு மார்க்கிங் பண்ணி நம்ம நீட்டாக ஒரு தையல் போட்டுட்டோம். அப்புறமேட்டா அந்த பிசுறு வந்து நம்ம மடித்து தைக்கிறோம். அதுலேயுமே வந்து நம்ம ஓவர்லாக் போடுறீங்கன்னும் போது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் தான் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து ரொம்பவும் அதாவது நார்மலாக வந்து வீட்டிலேருந்து தைக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து அவங்களுக்கு அப்படி தெரியாது. அது வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு தையக்கூலி வேறு, கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தையக்கூலி வேறு. அப்போ கடன் மென்ஷன் பண்ணும்போதோ இல்லை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமஸ் டெய்லராக ஆகிட்டோம் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து நிறைய வந்து உங்களுக்குள்ளார சேஞ்சஸ் வந்து இருக்கணும். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபிட்டிங் வந்து இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபிட்டிங் லெவல் வந்து அவங்க கொடுக்குற மாதிரியவே நீங்கள் அளவு ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட கேளுங்க. அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா ஓகே, அதே போலே பண்ணி கொடுங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபிட்டிங்கில் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் இப்போது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது அது எதில் பண்ணணுன்றது இருக்குது இல்லையா. அதனால் வந்து அதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க. எப்பயுமே அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ இப்போ பாருங்கள், நான் வந்து காஜா பீஸ் அளவுக்கு மார்க்கிங் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இன்னொன்று பாருங்கள், இதை பாருங்கள், ஷோல்டர் நான் எப்படி வந்து ஃபினிஷிங் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து பிசுறும் வெளியே தெரியாது, அழகாக வந்து ஃபுல்லாக பிசுறு வந்து உள்ளே வந்து கவர் ஆகிடும். பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபினிஷிங்கு. அதே போல் நான் ஏன் வந்து உங்ககிட்ட இப்போ வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்ன அளவு கொடுத்துருக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்பயுமே ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு பழகுங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்ம கொடுக்குற மாதிரியே அவங்க ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்மளை ரொம்பவும் பிடிச்சிடும். அவங்களுக்கு பிடிச்சது இல்லாமல் அவங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்பவும் நமக்கு முக்கியம். ஒரு கஸ்டமர் வந்து வராங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமரை நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பிக்கப் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்குறோமோ அதன் வழியாக நமக்கு அவங்க மூலிமா ஒரு 4-5 கஸ்டமர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போல் நீங்கள் நான் சொன்னது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்றது எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர், நான் இனிமே தான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றவங்களும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலயமா நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து ஃபாலோ பண்ணின்னு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலயமா பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து இது வந்து ரொம்பவும் இந்த பயனுள்ள வீடியோவாகவும் இருக்கும். ஏன்னா இது போல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது போல் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க வந்து இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் யோசிப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை நம்ம ரெகுலராக வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், நாம் வந்து நம்ம இவங்க சொன்னதில் வந்து நாம் என்ன செய்கிறோம், அப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றதையும் யோசிப்பாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு நான்
இதில் வந்து நான் தெளிவாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, அதாவது ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்றது நல்லாவே தெரியுது. என்னுடைய சேனல் வந்து இப்போது மானிட்டேஷன் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போது வந்து எனக்கு வந்து டாலர்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஷார்ட்ஸுக்கு தான் வந்து எனக்கு வந்து மணி ஏர்ன் ஆகுது. லாங் வீடியோவுக்கெல்லாம் ஒன்றுமே எனக்கு வந்து எதுவுமே வரமாட்டுது. இது வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா சுத்தமாக வியூஸே போகலை எனக்கு அந்தளவுக்கு. ஆனால் வந்து நமக்கு இருக்கிற அந்த நமக்கு கவுண்டிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வீடியோ வந்து பார்க்க மாட்டுறாங்க. அப்படி பார்க்குறாங்க அப்படின்னாலுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துடுறாங்க. அதனாலுமே வந்து நமக்கு வந்து வியூஸே போக மாட்டுது. வியூஸ் போகலை அப்படின்னாலுமே நமக்கு வந்து போடுற கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு போய் சேராது. அதே போல் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் லைக் போட்டுட்டு பார்க்குறது மூலிமா என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேரை போய் சேரும். நிறைய பேர் சேர்றது மூலிமா வந்து இந்த கண்டென்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேருக்கு வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்டென்ட் வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து டெய்லியுமே வீடியோ போடும்போது சொல்கிறேன், ஒரு லைக் போட்டுட்டு பாடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. நீங்கள் லைக் போடுறது மூலியமாக தான் வந்து என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை யோசித்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி தான், இந்த டைலர் ஃபீல்டில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து கடந்து போகணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இல்லை இன்னும் நம்ம வந்து கடந்து போக வேண்டிய பாதை இன்னும் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸில் நிறைய வந்து இன்னும் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். அதே போல் இப்போ எனக்கு வியூஸ் போகல அப்படின்றதுனால நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிசைனர் ப்ளவுஸ், அதாவது டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் ஒரு டெய்லி ஒரு ப்ளவுஸ், தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நான் டெய்லியுமே டிசைன் ப்ளவுஸ் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் வந்து எனக்கு ஒர்க்கு செம்ம வேலையாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு மேல்பட்டு வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து டெய்லியுமே ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வரும். அதையுமே நீங்கள் பார்த்துட்டு பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.